திரையுலகில் பிரபலமான நடிகர் சேலஞ்சிங் ஸ்டார் தர்ஷன். இவர் தன்னுடைய தீவிர ரசிகரான ரேணுகாசாமி அப்படிங்கிறவரை அடிச்சு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்காரு. இப்படி அடிச்சு டார்ச்சர் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு அந்த ரேணுகாசாமி என்னதான் பண்ணாரு, என்னதான் நடந்தது ரேணுகாசாமியோட கொலை வழக்குல, இப்போ இந்த வழக்கு என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கலி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகு சுஜி. முதல்ல இந்த வழக்குல விக்டிமான ரேணுகாசாமி. இந்த ரேணுகாசாமி அப்படிங்கிற இவர் சித்ரதுர்கா மாவட்டத்துல ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்காரு. இந்த மெடிக்கல் ஸ்டோர்ல ஒர்க் பண்ற இவருக்கு கல்யாணமாகி ஒரு 1.5 வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இவருடைய ஒய்ஃப் இப்பதான் பிரெக்னெண்டா இருக்காங்களாம். இப்படி இவங்க ஒரு பக்கம் பிரெக்னெண்டா இருக்கிற நிலைமையில தான் இப்போ ரேணுகாசாமி கொல்லப்பட்டிருக்காரு. இந்த ரேணுகாசாமி ஜூன் 8ஆம் தேதி வீட்டை விட்டு மெடிக்கல் ஸ்டோருக்கு வழக்கம் போல வேலைக்கு போயிருக்காரு. ஆனா 8ஆம் தேதி இவரு அந்த வீட்டுக்கு திரும்பவே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு அவருடைய ஃபேமிலி ரொம்பவே பதறாங்க. டெய்லி வேலைக்கு போயிட்டு கரெக்ட் டைம் வீட்டுக்கு வர்றவர் இன்னைக்கு வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதற்றத்தோட இருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும் போதுதான் காமல் ஷில்பா அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு கால்வாயில இருந்து ஒரு டெட் பாடியை எடுக்கிறாங்க. இந்த டெட் பாடியை ஒரு மார்னிங் 8 o'clock அந்த டைம்ல எடுக்கிறாங்க. ஒரு 11-12 மணிக்கா போஸ்ட்மார்டம்லாம் பண்ணி யார் இது அப்படின்னு பார்த்தா ஜூன் 8ஆம் தேதி சித்ரதுர்கா மாவட்டத்துல காணாம போன அந்த ரேணுகாசாமி தான் இப்போ இங்க டெட் பாடியா கண்டுபிடிக்கப்பட்டிருக்காரு. இதை தொடர்ந்து இந்த கேஸ்க்குள்ள போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த சித்ரதுர்கா மாவட்டத்துல இருந்து ரேணுகாசாமி எங்க போயிருக்காரு, என்ன ஆச்சு, இவரை யார் இப்படி கொண்டு வந்து போட்டா அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணா ஒரு குறிப்பிட்ட ஒரு கார் அந்த கால்வாய் இருக்கிற பகுதிக்கு வந்திருக்கு. இந்த கார்ல இருந்துதான் இந்த டெட் பாடியை போட்டிருக்கணும். இந்த கார்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்களுடைய சிக்னல் எங்க இருக்கு, அவங்களுடைய மொபைல் நம்பர் எங்க, அந்த கார் எங்க இருந்து வந்திருக்கு, இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி போலீஸ் அடுத்தடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸ்ல கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, சேலஞ்சிங் ஸ்டார் தர்ஷன் அப்படின்ற கன்னட சினிமாவோட ஒரு மிகப்பெரிய நடிகர் இந்த வழக்குல தொடர்புல இருக்காரு அப்படிங்கிறது தான். இவங்க அந்த காரை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு கூலிப்படையை போய் சேர்ந்தடைகிறாங்க. அந்த கூலிப்படையில இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சா இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த நடிகர் தான், இந்த நடிகர் கூட தொடர்புல இருக்கிற இந்த நடிகை அப்படின்னு அடுத்தடுத்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் போலீஸ்க்கு தெரிய வருது. இதை தொடர்ந்துதான் ரேணுகாசாமிக்கும் சேலஞ்சிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நடிகர் தர்ஷனுக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, யார் இந்த சேலஞ்சிங் ஸ்டார், இவர் கன்னட திரையுலகில் எவ்வளவு பெரிய நடிகர் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சேலஞ்சிங் ஸ்டார் தர்ஷன் அப்படின்ற இவர் கன்னட சினிமால ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவர் நடிகர் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ் சினிமால இப்ப என்ட்ரி கொடுத்திருக்க ஒரு ஹீரோவா, இப்போ ஒரு படத்துல நடிக்கிற ஹீரோவா இருப்பாங்களே அவங்கள மாதிரி அப்படின்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க. கன்னட சினிமால பிரபலமான நடிகர் அப்படின்னா அந்த வேர்ட் மென்ஷன் பண்றதுக்கு காரணம் இவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸ்ல ரொம்ப பெரிய ஹிட் கொடுக்குமா, அந்த அளவு ஒரு ஃபேமஸான நடிகர். அதாவது இப்போ நம்ம தமிழ் சினிமால நம்பர் 1 நடிகர்கள் அப்படின்னு ஒரு 10 பேர் லிஸ்ட் சொன்னோன்னு வச்சுக்கோங்க. ரஜினி, கமல், அஜித், விஜய், தனுஷ், சிவகார்த்திகேயன்னு சொல்லிக்கிட்டே போலாம் இல்லையா, ஒரு நம்பர் 10. ஏன்னா இவங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் மிகப்பெரிய ஹிட் கொடுக்கும். அந்த மாதிரி தர்ஷன் ஒரு நம்பர் 1 ஹீரோக்கள்ல ஒருத்தரா இருக்காரு கன்னட சினிமால. அந்த அளவு எல்லாருக்கும் தெரியுது. பாக்ஸ் ஆஃபீஸ்ல இவர் நடிச்ச படம் எல்லாம் ஹிட். எப்படி எந்த அளவு அப்படின்னு சொன்னா, இவர் தமிழ் படத்தெல்லாம் ரீமேக் பண்ணி கன்னடத்துல நடிச்சிருக்காரு. இவர் நடிச்ச படங்கள்லாம் நான் சொல்றேன், அது எந்த அளவுக்கு ஹிட் கொடுத்திருந்தா இவர் எவ்வளவு பெரிய நடிகருங்கிறத பாத்துக்கோங்க. தமிழ்ல அரசு, போக்கிரி, பிதாமகன்ல சூர்யா கேரக்டர், இது எல்லாத்தையுமே இவர் கன்னடத்துல ரீமேக் பண்ணி மிகப்பெரிய ஹிட் கொடுத்த ஒரு நடிகரா இருக்காரு. நிறைய மலையாள படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான நடிகர் தான் சேலஞ்சிங் ஸ்டார் தர்ஷன். இவருடைய அப்பா ஸ்ரீனிவாஸ் தொகுதீபே. இவர் தொகுதீபே அப்படின்ற ஒரு படத்துல நடிக்கிறது மூலமா கன்னட சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. அண்ட் அவரை தொடர்ந்து அவருடைய பையனான தர்ஷனும் படங்கள்ல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் தர்ஷன் தொகுதீபே அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தடுத்து படங்களை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவா கன்னட சினிமால இருந்துட்டு இருக்கவர் தான் இந்த தர்ஷன்.
ஆனா இந்த தர்ஷனுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சமூக வலைத்தளத்துல ரொம்பவே பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தர்ஷன் வந்து விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்களை திருமணம் பண்ண பிறகு பல ஆண்டுகள் கழித்து பவித்ரா கவுடா அப்படிங்கிறவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவா இருக்கட்டும், ஓவரால் சினிமாலேயே நிறைய நடிகர் நடிகைகள் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அதன் பிறகு இன்னொருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இது ரொம்பவே காமனான விஷயம் தான். சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஈவன் அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்களுக்கு, ஸோ அவங்க எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா தர்ஷனுடைய வாழ்க்கை ஏன் வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா சமூக வலைதளங்கள்ல பேசுற விஷயமா மாறுது அப்படின்னா, விஜயலட்சுமி அப்படின்னு இவர் லீகலா கல்யாணம் பண்ண அவருடைய ஒய்ஃப் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே அவங்கள டிவோர்ஸ் பண்ணாம, அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளில வராம பவித்ரா கவுடா அப்படிங்கிற இன்னொரு நடிகையோடையும் இவர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அட் அ டைம்ல ஒரே சேம் பிளேஸ்ல இவங்க 2 பேர் கூட எடுத்த போட்டோ கூட சமூக வலைதளங்கள்ல வருது. ஸோ இந்த விஷயம் தான் தர்ஷனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையே ஏற்படுத்துது. ஸோ இது வந்து தர்ஷனுடைய ஃபேன்ஸுக்கு எப்படி போகுது அப்படின்னா, அந்த லீகலா முதல்ல கல்யாணம் பண்ணியிருக்க ஒய்ஃப் வந்துட்டு ஒரு நம்மளுடைய ஹீரோ, அவங்களுக்கான ஒரு ஹீரோயின் மாதிரி ரசிகர்கள்லாம் பாக்குறாங்க. பட் பவித்ரா கவுடாவை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் மூலமா உள்ள வந்தவங்க, தேவையில்லாம நம்மளுடைய ஹீரோவை அபகரிச்சுக்கிறாங்க, அவருக்கான ஃபேண்டம்ம குறைக்கிறாங்க, அவர் மேல வந்து ஒரு கெட்ட பேர் வருது இவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி தர்ஷனுடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் பவித்ரா கவுடா மேல ஒரு சின்ன கோபம். விஜயலட்சுமிக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்க நிலையில தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக வலைதளங்கள்ல மாறி மாறி சண்டை நடக்குது. அதாவது விஜயலட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பேர், பவித்ரா கவுடா வந்து இப்படி அப்படின்னு சொல்லி பல பேர் நிறைய சண்டை போயிட்டு இருக்கு. இந்த சண்டையில மாட்டவர் தான் ரேணுகாசாமி. ஸோ ரேணுகாசாமிக்கும் தர்ஷனுக்குமான கனெக்ட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதுதான் நிறைய பேரும் சொல்றாங்க ஆக்சுவல் ரீசன் இதுதான் அப்படின்னு. இன்னுமே இந்த வழக்குக்கான சரியான ரீசன் வெளில வரல அப்படின்னாலும் ரேணுகாசாமி வந்து பவித்ரா கவுடாவை திட்டி ஆபாசமான முறையில அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதும், அவங்கள பத்தி சோசியல் மீடியால தப்பா கமெண்ட் பண்றது, இந்த மாதிரி பண்ணதுனாலதான் அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த வழக்கோட விசாரணையில இப்ப வரைக்கும் தெரிய வந்திருக்கு. சோ ரேணுகாசாமியோட கொலை வழக்குல என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சோ சித்ரதுர்கால இருந்து ரேணுகாசாமியை கடத்திட்டு போய் ஒரு குடோன்ல வச்சு அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நாயை விட்டுலாம் கடிக்க விட்டுருக்காங்களாம். அந்த அளவுக்கு அவர் அடின்னு அடிச்சு டார்ச்சர் பண்ணி அதன் பிறகு அவர் ஒரு கார்ல எடுத்துட்டு வந்து அந்த கால்வாய் பகுதியில போட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இவரை டார்ச்சர் பண்ணும்போது அந்த குடோனுக்கு பவித்ரா கவுடாவும் அண்ட் தர்ஷனும் போயிருக்காங்க அப்படின்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்திருக்கு. ஸோ இவங்க இந்த கொலை வழக்குல ரொம்ப நேரடியாவே தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அண்ட் இப்போ இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் ரீசெண்டா என்ன வெளியே வந்திருக்கு அப்படின்னா, 70 லட்சம் ரூபாய் தர்ஷன் வந்து ரேணுகாசாமியை கொலை பண்றதுக்காகவே செலவு பண்ணியிருக்காராம். சோ இவரை கொல்றதுக்காக ஒரு கூலிப்படை அமைச்சாங்க இல்லையா, அந்த கூலிப்படைக்கு 40 லட்சம் ரூபாய் காசு கொடுத்திருக்காரு. தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கி அந்த கடன்ல வாங்கின காசு இவங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி கேஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம், அதாவது இவரோட டெட் பாடியை, ரேணுகாசாமி டெட் பாடி எடுத்ததுக்கு பிறகு ஒரு 3 பேர் வந்து சரணடைஞ்சிருக்காங்க. நாங்க தான் கொலை பண்ணோம், அந்த மாதிரி இந்த மாதிரி எனக்கும் அவருக்கு ஒரு தகராறு இருந்துச்சு, அதுக்காக கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப இந்த வழக்கு மூடி மறைக்கிற மாதிரி ஒருத்தங்க வந்து சரண்டர் ஆயிருக்காங்க. பட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க இல்ல இதுதான் உண்மையான விஷயம்னு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த சரண்டர் ஆனவங்களுக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காராம் தர்ஷன். ஸோ அந்த மாதிரி இந்த வழக்கு எப்படியாவது மூடணும் அப்படின்றதுக்காகவே கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் தர்ஷன் அவர்கள் செலவு பண்ணியிருக்கிறதா இப்போ ரீசெண்டா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ தர்ஷன் மேல இப்போ கொலை வழக்கு போடப்பட்டு அவரை போலீஸ் காவல்ல இருந்து இப்போ அவரை ஜெயிலையும் அடைச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த விஷயங்கள்ல வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இதுல ஹைலைட்டான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பவித்ரா கவுடா, தர்ஷன் இவங்க 2 பேருமே இந்த வழக்குல டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கும் போது, இன்னொரு பக்கம் இவருடைய மனைவி விஜயலட்சுமியும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்களோ, ஒருவேளை அவங்களுக்கும் இந்த கொலை வழக்குக்கும் தொடர்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் இப்ப போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அண்ட் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கொலை சம்பவம் நடந்தது இல்லையா, இந்த சம்பவத்தை முடிச்சுட்டு டைரக்டா தர்ஷன் எங்க போயிருக்காரு அப்படின்னா விஜயலட்சுமியோட வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க ஏதோ ஒரு பூஜை நடந்திருக்கு, அந்த பூஜையில போய் கலந்திருக்காரு. சோ இவருடைய செருப்பை வந்து அந்த இடத்துல இருந்துதான் போலீஸ் வந்து எடுத்திருக்காங்க. விஜயலட்சுமி வீட்டுல இருந்துதான் தர்ஷன் அந்த இடத்துல போட்டிருந்த செருப்பை போலீஸ் கரெக்டா வந்து
ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா விஜயலட்சுமிக்கு கூட இந்த கொலை வழக்குல தொடர்பு இருக்குமா, ஒருவேளை அவங்க ஒய்ஃபும் சேர்ந்துதான் இதை பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இப்ப அவங்களையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்து ஒரு பக்கம் இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ சேலஞ்சிங் ஸ்டார் தர்ஷன் மேல இதுக்கு முன்னாடி ஏதாவது பரபரப்பான பேச்சுக்கள் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருந்திருக்கு. 2011 தன்னுடைய மனைவி விஜயலட்சுமியை தாக்கி இருக்காரு. ஸோ இந்த விஷயம் இப்ப எப்படி ரொம்ப பரபரப்பா பேசப்படுதோ அதே மாதிரி கன்னட திரையுறவுகள் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அண்ட் அதன் பிறகு அடுத்தடுத்து பல தயாரிப்பாளர்களை இவர் மிரட்டி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்து இவர் மேல அங்கங்க சில வழக்குகள் இந்த மாதிரி சில சர்ச்சையான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்ப இதெல்லாம் தொடர்ந்துதான் இப்போ ரேணுகாசாமி அப்படிங்கிற இவர் கொல்லப்பட்டிருக்காரு. அண்ட் இந்த வழக்குல தர்ஷன் அண்ட் பவித்ரா கவுடா இவங்க 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் குறித்து போலீஸ் கடைசியா சொல்றது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 99% இந்த வழக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் நாங்க ரேணுகாசாமியோட செல்போனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த செல்போன் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த வழக்கு 100% முடிஞ்சிரும் அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து இப்ப சொல்லப்படுது. சோ ஒரு நடிகர் தன்னுடைய ரசிகரை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பா பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ இத்தனை நாட்கள் கழித்து இன்னமும் இதை நிறைய பேர் சீரியஸா பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? சமூக வலைதளங்கள்ல கமெண்ட் போடுறது, ஆபாச பேச்சு பண்றது, இந்த மாதிரி பண்ணதுனால ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த கொலையை செய்தது ஒரு பிரபல நடிகர் அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்பவே சீரியஸான டாபிக்காவும் மாறி இருக்கு. ஸோ இந்த விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேர்லி ரிப்போர்ட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is Logo Suji.